الله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: أعطوا الأجير أجره قبل أن يجف عرقه. رواه ابن ماجه وفي رواية حقه. அல்லாஹ்வுக்கு இடங்களில் மிகப்பெரிய மாதமாகிய பள்ளி வாயிலில் காலத்தில் அமர்ந்திருக்கும் தர்ம இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை படைத்த இறைவனை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அஞ்சி பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது மனிதனுடைய எல்லா வாழ்க்கைக்கு தேவையான எல்லா கட்டங்களுக்கும் எல்லா சந்தர்ப்பங்களுக்கும் அழகிய முன்மாதிரியை வழிகாட்டிய ஒரு மார்க்கம். அந்த அடிப்படையிலே நாங்கள் இருக்கக்கூடிய மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம் என கொண்டாடப்படுகின்ற அதிகமான நாடுகளில், ஓரிரு நாடுகளை தவிர மற்ற எல்லா நாடுகளிலும் இந்த மே தினம் தான் தொழிலாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. எங்களுடைய நாடாகிய ஸ்ரீலங்கா, அதே போல் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த தென்கொரியா, இந்த நாடுகளிலும் கூட மே 1ஆம் தினம்தான் தொழிலாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. கனடா, அமெரிக்கா இந்த இரண்டு நாட்டிலும் செப்டம்பர் மாதம் வருகின்ற 1ஆம் திங்கட்கிழமை என்றுதான் தொழிலாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த தொழிலாளர் தினம் 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுகளில் தான் இது ஒரு பிரச்சனையாக முன்னெடுக்கப்பட்டது. ஏனென்றால் அந்த நாடுகள், அதிகமான நாடுகளில் தொழிலாளர் என்பவர் கிட்டத்தட்ட 15 மணித்தியாலங்கள், சில நாடுகளில் 20 மணித்தியாலங்கள், சில நாடுகளில் 13 மணித்தியாலங்கள் என அதிகமான நேரங்கள் வேலை செய்ய வேண்டியிருந்தது. எனவேதான் 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுகளில் ஆரம்பமாக 18ஆம் நூற்றாண்டில் தான் இது ஒரு பிரச்சனையாக அதிகமான நாடுகளில் ஒரு பிரச்சனையாக வழக்காக முன்வைக்கப்பட்டது. சில நாடுகளில் அதிகமானவர்கள் போராடினார்கள், போராட்டங்களை செய்தார்கள். அந்த சந்தர்ப்பங்களிலே சிலர் கொல்லப்பட்டார்கள் அந்த நாட்டு அரசின் இராணுவத்தினூடாக. இவ்வாறு பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து இறுதியாக 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் தான் அந்த எல்லோருடைய கோரிக்கைகளும் ஏற்கப்பட்டு எங்களுக்கு 8 மணித்தியால வேலைகள் தேவை என்ற அந்த அடிப்படையில் அவர்களுடைய கோரிக்கையை முன்வைத்த நேரத்திலே ஆர்ப்பாட்டங்களினூடாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கணித்துக்குரிய மேலானவர்களே, இந்த தொழிலாளர் தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால், இது ஏன் அனுஷ்டிக்கப்படுகிறது என்று சொன்னால், கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு அவன் வேலை செய்வது 8 மணித்தியாலம். அவன் கொஞ்சம் பொழுதுபோக்குக்காக, கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு போய் வருவதற்காக வேண்டி 8 மணித்தியாலம் தேவை. எனவே 16 மணித்தியாலம். இன்னும் ஒரு 8 மணித்தியாலம் அவனுடைய ஓய்வுக்காக கொடுக்கப்பட்டது. எனவே 24 மணித்தியாலங்கள். எனவே ஒரு நாளில் ஒரு மனிதன் வேலை செய்வதென்றால் 8 மணித்தியாலம் என்பதுதான் லோவாக இருந்து கொண்டிருக்கிறது. மற்ற 8 மணித்தியாலம் அது தன்னுடைய ஒரு பொழுதுபோக்குக்காக அங்கிருந்து போக வேண்டியிருந்தால் அப்படியான ஒரு பொழுதுபோக்குக்காக வேண்டி ஆக்கப்பட்டிருக்கிறது. 8 மணித்தியாலங்கள் எக்ஸ்ட்ரா உள்ள 8 மணித்தியாலங்கள் அது என்னுடைய ஓய்வுக்காக, தூக்கத்திற்காக வேண்டி கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இன்றைய உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் 8 மணித்தியாலம் அல்லது 7 மணித்தியாலம் பூர்த்தியாக தூங்குபவர்கள் மிகவும் குறைவு. அதனால் தான் அதிகமானவர்கள் தங்களுடைய தூக்கத்தை இழந்து 4 மணித்தியாலம், சிலர் 3 மணித்தியாலம், லீவு காலங்கள் வந்தால் இரவு நேரம் முழுமையாக தூக்கம் இல்லாமல், இவ்வாறு அந்த நாட்கள் எதுக்காக வேண்டி வழங்கப்பட்டிருக்கிறதோ, உலக அமைப்பிலே அழகான முறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேலையுடைய நாட்களிலும் கூட எங்களுடைய தூக்கம், ஓய்வு நேரம் என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. அதனால் தான் அதிகமான மனிதர்களை எப்பொழுது பார்த்தாலும் ஏதோ ஒன்றை இழந்தவர்களாக, எதனை ஒன்றை இழந்தவர்களாக, யோசனை செய்தவர்களாக. ஏன்? ஒழுங்கான ஓய்வு கிடையாது. எங்களுடைய ஓய்வை கெடுப்பதற்கென்று எத்தனையோ அமைப்புகள்,
எத்தனையோ சாதனங்கள், அதுவும் ஒரு சாதனத்திலே அனைத்து விதமான அமைப்புகளும் என்று எங்களுடைய நோக்கத்தை, இலக்கை, எங்களுடைய ஓய்வை கெடுக்கக்கூடிய அமைப்பில் அனைத்து விடயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனை புரியாமல் நாங்கள் அனைவரும் அதனை பாவித்துக் கொண்டும் அதில் ஈடுபட்டும் கொண்டும் இருக்கிறோம். எனவே கணித்துக்குரிய மேலானவர்களே, உலக அமைப்பிலே 8 மணித்தியால வேலை, ஒரு 8 மணித்தியால பொழுதுபோக்கு, ஒரு 8 மணி நேர ஓய்வு என்பதற்காக வேண்டித்தான் இந்த மே தொழிலாளர் தினம் என்பதை உருவாக்கப்பட்டது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, தொழிலாளர்கள் இல்லை என்றால் இந்த உலகம் இயங்க மாட்டாது. தொழிலாளர்கள், வணிகத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், சுய தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள், இவர்களின் ஊடாகத்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வரஃபஅனா பஅலஹும் ஃபௌக பஅலின் தரஜாத்தின் லியத்தஹித பஅலுஹும் பஅலன் சுக்ரியா. கணித்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை பலதரப்பட்ட மக்களாக ஆக்கி வைத்திருக்கிறார். ஏழைகளுக்கு பணக்காரர்கள் தேவை, பணக்காரர்களுக்கு ஏழைகள் தேவை என்ற அடிப்படையில் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லோருமே பணக்காரர்களாக இருந்தாலும் இந்த உலகம் இயங்க மாட்டாது, எல்லோரும் ஏழைகளாக இருந்தாலும் இந்த உலகம் இயங்க மாட்டாது. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை பலதரப்பட்டவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த தொழிலாளர்களுடைய சேவையின் மூலமாகத்தான், அது நர்சிங்காக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், இந்த அனைத்து சேவைகளின் ஊடாகத்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் சேவைகள் நடந்து கொண்டிருக்கிறது, இந்த உலகம் முன்னேறிக் கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழிலாளர்கள் என்பவர்கள் உங்களுடைய சகோதரர்கள். சுப்ஹானல்லாஹ், ஹதீஸுடைய வார்த்தை பிரயோகத்தை பாருங்கள். இஹ்வானுக்கும் ஹவலுக்கும், உங்களுடைய வேலையாட்கள், நீங்கள் ஒரு பொஸ்ஸாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு கீழால் சிலர் மனிதர்கள் வேலை செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள். அவர்களுக்கு நீங்கள் எதனை சாப்பிடுகிறீர்களோ அந்த உணவை சாப்பாடாக வழங்குங்கள், அந்த உணவை சாப்பாடாக வழங்குங்கள். நீங்கள் எந்த ஆடையை அணிகிறீர்களோ அந்த ஆடையை அவர்களுக்கு அணிவியுங்கள். அவர்களுக்கு கஷ்டமான வேலைகளை கொடுக்க வேண்டாம், சுமத்த வேண்டாம். அவ்வாறு கஷ்டமான வேலையை நீங்கள் சுமத்தினால் அவர்களுக்கு நீங்கள் உதவியாக இருங்கள். சுப்ஹானல்லாஹ், இந்த வார்த்தை பிரயோகம் என்பது எவ்வளவு முக்கியமானது. வெறுமனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே வார்த்தையால் சொன்ன விடயம் இல்லை. கணித்துக்குரிய மேலானவர்களே, வருகின்ற சனிக்கிழமை எங்களுடைய தலைப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை தான் தலைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தலைப்பிலே ஒரு விடயம் வரும், முக்கியமான தலைப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஊழியம் செய்தவர்கள் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஊழியம் செய்தார்கள். அந்த ஊழியம் செய்தவர்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்கிற விடயத்தை பார்த்தாலே வழங்கும். வஇன்னக லஅலா குலுகின் அலீம், குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வில் முன்மாதிரி இருக்கிறது என்று சொன்னது. அந்த முன்மாதிரிகளில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை கூறியிருக்கிறது, குறிப்பாக சொல்லியிருக்கிறது. அது எது? நற்குணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்குணத்தை பற்றி தான் விசேஷமாக பேசி இருக்கிறது. சொன்னார்கள், எனவே இந்த வழிகாட்டையில், அந்த ஹதீஸில் எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வேலையாட்களை நீங்கள் வேலையாட்களாக தரம் குறைந்த பார்வையில் பார்க்க வேண்டாம். அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள். நீங்கள் எதனை சாப்பிடுகிறீர்களோ அதனை சாப்பிடக் கொடுங்கள், எதனை உடுக்குகிறீர்களோ அதே மாதிரியான ஒரு உடுப்பை வாங்கிக் கொடுங்கள். கஷ்டமான வேலைகளை சுமத்தாட்ட வேண்டாம். அப்படி ஒரு கஷ்டமான வேலை செய்கின்ற நேரத்திலே நீங்கள் சும்மா வெட்டியாக இருக்கின்ற பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். நீங்களும் அவர்களுக்கு உதவியாக இருங்கள். சுப்ஹானல்லாஹ். அடுத்த கட்டமாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அவர்களிடம் வேலையை வாங்கிவிட்டால் அவர்களுடைய வியர்வை காய்வதற்கு முன்னால் அவருடைய ஊதியத்தை கொடுத்து விடுங்கள். வார்த்தை பிரயோகம் என்ன? ஒரு வேலையாளியை நீங்கள் வேலைக்கு அமர்த்தி அவருடைய வேலையை அவர் கஷ்டப்பட்டு முடித்து தந்தால் அவருடைய வியர்வை காய்வதற்கு முன்னால் அவருடைய கூலியை கொடுத்து விடுங்கள், அவருடைய உரிமையை கொடுத்து விடுங்கள். சுப்ஹானல்லாஹ்.
ஏன் வேர்வை காய்வதற்கு முன்னால் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னதென்றால், அவருடைய உடம்பை அவர் வருத்துகிறார், அவருடைய உடம்பை அவர் வருத்துகிறார். சில நேரம் வியர்வையும் கொட்டும். எனவே கஷ்டப்பட்டு உங்களுக்கு அவருடைய வேலையை பரிபூர்ணமாக செய்து சென்றிருக்கிறார். எனவே நீங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தை, உரிமையை நீங்கள் கொடுத்து விடுங்கள். அவருடைய மனசு சந்தோஷப்படும். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே ஏதோ ஒரு நோக்கத்தை வைத்துத்தான், பொதுவாக உலக நியதி, ஒரு விடயத்தை செய்வதாக இருந்தால், ஒரு காரியத்தை, ஒரு வேலையை செய்வதாக இருந்தால், அதற்கான கூலியை எதிர்பார்ப்பது ஒவ்வொரு மனிதனுடைய ஒரு இயல்பு தன்மை. எனவே அந்த வேலையாளியை உங்களிடம் கெஞ்ச வைக்க வேண்டாம், உங்களிடம் வாயால் கேட்க வைக்க வேண்டாம், பிற்போட வேண்டாம். கொடுக்க முடியுமாக இருக்கத்தக்கன அந்த கூலியை நீங்கள் பிற்போட வேண்டாம், அவரை கெஞ்ச வைக்க வேண்டாம், அவரை நிர்பந்தத்திற்கு உள்ளாக்க வேண்டாம். சுப்ஹானல்லாஹ், இந்த வார்த்தைகளை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸுடைய வார்த்தை பிரயோகம் எதனை எங்களுக்கு உணர்த்துகிறது? ஒரு தொழிலாளி எவ்வளவு முக்கியமானவர், அவரை நாங்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும், அவருக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தை எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், சில நேரம் நாங்கள் பார்க்கலாம், இந்த கொரியாவிலே அதிகமான சகோதரர்கள் சொல்கின்ற விடயம்தான், எந்த நேரத்தில் சம்பளம் எனக்கு விழ வேண்டுமோ அந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்துவதற்கு முன்னால் என்னுடைய வங்கி கணக்கில் எனக்கு வர வேண்டிய ஊதியம் சரியாக நேரத்தில் வந்துவிடும். இவர்கள் யார்? இஸ்லாத்தை ஏற்காதவர்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல, சில நாடுகளில், முன்னேறி இருக்கிற நாடுகளில், ஏன் அவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்லாம் கூறியிருக்கின்ற பண்புகளை அவர்கள் பண்பாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பண்பை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களாகிய நாங்கள் அந்த பண்புகளை எடுக்காமல் வாழ்கிறோம். எனவே நாங்கள் பின்னுக்கு இருக்கிறோம். அதிகாலையில் எழும்புவதாக இருந்தாலும் சரி, மக்களோடு பேசக்கூடிய விடயமாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுடைய விடயங்களில் கவனம் செலுத்துவதாக இருந்தாலும் சரி, அவர்கள் மற்றவர்களுடைய குறைகளை பார்ப்பது கிடையாது. அவர்கள் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள், எனக்கு பக்கத்தில் இருப்பவர் என்ன செய்கிறார், எதனை நோண்டிக் கொண்டிருக்கிறார் என்பதெல்லாம் பார்ப்பது கிடையாது. தன்னுடைய வேலை எதுவோ அந்த வேலையை பார்ப்பார்கள். இது மாதிரியான பண்புகளின் காரணமாகத்தான் அவர்கள் சிகரம் தொட்டிருக்கிறார்கள் வளர்ச்சியில். எனவே கணித்துக்குரிமையானவர்களே, இது மாதிரி அல்ல. எந்த ஒரு மனிதன் இஸ்லாம் கூறியிருக்கின்ற வழிகாட்டலை தனது வழிகாட்டலாக ஆக்கிக் கொள்கிறானோ, நிச்சயமாக அவன் முன்னேற்ற பாதையில் வீரநடை போடுவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. मेरे प्यारे दोस्तों, हम आज में फेस्ट में हम बैठे हुए हैं. ये आज का दिन लेबर डे इस तरह मौसूफ होता है. लेबर डे का मतलब क्या है? ये 18 या 19 सदियों में ये बात आया. पहले जमाने में बंदे मजदूर 18 घंटा या 20 घंटा, कभी 14 घंटा काम करते थे. इसके खिलाफ लोग एहतिजाज करते थे और कोर्ट में केस करते थे. उसके बाद 19 सदियों में आखिरी टाइम ये में फेस्ट लेबर डे इस तरह एक केस पास हुआ. हर मुल्क में 8 घंटा काम का घंटा है, इस तरह मुकर्रर किया. इसके हम बोलते हैं मैं फेस्ट लेबर डे. क्यों लेबर डे का मतलब क्या है, उसका मफहूम क्या है? एक कोई बंदा अगर काम करना चाहता है वो 8 घंटा काम करे और बाकी 8 घंटा उसके जोली के लिए, अगर कोई जगह जाना चाहता है वो जाए, इस तरह अपने काम के लिए 8 घंटा, और बाकी 8 घंटा सोने के लिए, राहत के लिए, इस्तिराहत के लिए. लेकिन आजकल ये हारे सर गोल्ड पूरा ये मान लिया. अगर कोई बंदे का मेन काम करने का टाइम आवर कितना है? 8 घंटा.
اگر جو 8 گھنٹہ سے وہ زیادہ کام کرے گا وہ اوٹی اوور ٹائم سمجھا جاتا ہے. یہ کیوں اس طرح دیا؟ ایک بندہ کام کرنے کا 8 گھنٹہ, تھوڑا اپنے سیر تفریح کے لیے 8 گھنٹہ, سونے کے استراحت کے لیے 8 گھنٹہ, اس طرح 8 گھنٹہ ہے. لیکن آج کل کوئی بھی بندہ 8 گھنٹے کا اور 7 گھنٹے کا استراحت نہیں دیتا ہے. کبھی کبھی 5 گھنٹہ, کبھی کبھی 4 گھنٹہ اس طرح سوتا ہے. کیوں؟ ہر ٹائم یہ ہمارے مقصد کو بلانے کے لیے, اس کو ہمارے ذہن میں نہ بتانے کے لیے اور ہمارے ٹائموں کو قتل کرنے کے لیے, ہمارے سوچ کو ہم تھوڑا سوچ کرنے کے لیے, نکالنے کے لیے, یہ سر سے ہٹانے کے لیے یہ موبائل فون وہ لوگ تیار کیا. وہ لوگ جو بندہ یہ موبائل کو تیار کیا, وہ بندہ کیا بولا یہ زیادہ استعمال نہیں کرو, ٹائم زیادہ خراب ہو جائے گا. اس طرح جو بندہ اس طرح جو بندہ یہ جو ہاتف موبائل تیار کیا وہ بندہ بولا. اس لیے ہم تھوڑا یہ موبائل کو استعمال کرنے سے تھوڑا ہم اس کو کیا کرنا ہے, تھوڑا کم کرنا ہے. اور اسی طرح نبی اکرم صلی اللہ علیہ وسلم مزدوروں کے لیے اس طرح بتایا, آپ لوگ کو جو کھاتا ہے وہ چیز کو کھانے دو, اور آپ جو پہنتا ہے وہ چیز آپ لوگ اپنے مزدوروں کو پہنا لو. سبحان اللہ. جو کھائے گا آپ بس جو کھائے گا وہ اس کو کھلاؤ, جو پہنے گا اس کو پہناؤ. اس کو زیادہ باری والا وزنی والا کام نہیں دے دو, اگر دے دیا اس کو ہیلپ کرو. ادھر ایک بات ہم تھوڑا مفہوم لینا چاہتا ہوں. ہمارے ملک میں سری لنکا میں بھی ہو یا بنگلہ دیش میں بھی ہو, اگر میں بوس بن گیا, میرا کھانا الگ, اس کا کھانا مزدوروں کا کھانا الگ. لیکن کوریا میں جو بوس کھائے گا وہی کھانا مزدور کو. وہ چیز اگر کوئی اگر وزنی والا کام کرے گا وہ بوس دیکھتے نہیں رہے گا, وہ بھی آئے گا آپ کو ہیلپ کرنے کے لیے. இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டிய கணித்துக்குரிய மேலாளர்களே, கொரியாவிலே பொஸ் எதனை சாப்பிடுகிறாரோ அதே சாப்பாடைத்தான் வேலை செய்கிறவர்களுக்கு கொடுக்கிறார்கள். எங்களுடைய நாடுகளில் பொஸ்ஸுடைய சாப்பாடு வேறு, வேலை செய்பவருடைய சாப்பாடு வேறு. அதே போன்று வேலை செய்யக்கூடியவர்களை பார்ப்பது ஒரு தரம் குறைந்த அடிப்படையில். கொரியாவை பொறுத்தவரையில் அப்படி கிடையாது. ஏன்? இஸ்லாம் சொல்லியிருக்கின்ற பண்பு அது. அந்த பண்பை அவர் எடுத்து நடக்கிறார். சில நேரங்களில் அவருடைய ஊதியத்தை கேட்டு பெற்றுக் கொள்வதற்கு எத்தனை விடுத்தம் கெஞ்ச வேண்டும், எத்தனை மெசேஜ்களை போட வேண்டும். ஆனால் இவர்களை பொறுத்த மட்டில் எந்த டேட்டில் சம்பளம் பிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறதோ அதனை நாங்கள் கேட்பதற்கு முன்னாலேயே எங்களுடைய பேங்குடைய வங்கியுடைய கணக்கில் வருவதை பார்க்கலாம். नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का इरशाद है, जो आप खाएगा उसको खिलाओ, आप जो पहनेगा उसको वो पहनाओ, उसको अगर वजनी वाला कम दिया उसको थोड़ा हेल्प करो. और दूसरा चीज, जो बंदा काम करेगा आपके पास उसका पसीना खुश्क होने से पहले उसका हक अदा करो. ये कितना अहम वाला बात है. आप उसको दोबारा उससे आपसे मांगने के लिए रास्ता नहीं दे दो. आप कोई तारीख मुकर्रर किया, वही डेट को उसको तनख्वाह दे दो. अगर इमरजेंसी के टाइम वो आपसे उसका तनख्वाह पूछ ले, आप कोई न सोचो, नहीं सोचो, उसका वो हक है, उसको दे दो. सुभान अल्लाह. ये नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का इरशाद है. हम जो तसव्वुर में जो मुल्क ऊपर आ गया उसमें हम देखेंगे वो लोग सारे इस्लाम का सिफात को फॉलो करते हैं. इस वजह से वो लोग टॉप में हैं. लेकिन हमारे मुल्क इस्लाम भी 2 नंबरी और हमारा सिफात भी 2 नंबरी. हर टाइम हम दूसरे दिखाने के लिए अगर मजदूरी के अलावा और कोई बस आ जाए तो हम उसको अच्छी तरह बात करते हैं. जो हमारे मजदूर है उसके साथ हम अच्छी तरह बात नहीं करते हैं. ये अच्छा नहीं.
கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, என் அனைவருக்கும் தெரியும், முக்கியமான ஒரு ஹதீஸ் தான். 3 நபர்கள் ஒரு குகைக்குள் மாட்டிக்கொண்ட நேரத்திலே அவர்களுடைய அமல்களை வைத்து அவர்கள் உதவி கேட்டு அந்த பாறையை அகற்றினார்கள். அதிலே ஒரு மனிதர் சொன்னார், யா அல்லாஹ், என்னிடம் வேலையாட்கள் வேலை செய்தார்கள், நான் அனைவருக்கும் டைமுக்கு சம்பளத்தை கொடுத்தேன். அதில் ஒருவர் மாத்திரம் சொன்னார், எனக்கு டைமுக்கு சம்பளம் தேவையில்லை, நீங்கள் உங்களிடம் சேமித்து வையுங்கள், நான் கேட்டுக்கொள்கிறேன், எனக்கு எப்போது தேவை வருவோம். சரி என்று நான் சேர்த்து வைத்தேன். அவரும் கொஞ்ச காலமாக வேலை செய்துவிட்டு சென்று விட்டார். கொஞ்ச காலத்திற்கு பின்னால் வந்தார். வந்து சொன்னார், என்னுடைய சம்பளத்தை தாருங்கள். அவர் சொன்னார், நீங்கள் பார்க்கின்ற இந்த ஆடுகள் மாடுகள் இதுதான் உங்களுடைய சொத்து, நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். அதற்கு தொழிலாளி சொன்னார், நீங்கள் என்னோட பரிகாசம் செய்ய வேண்டாம், நான் சீரியஸாக கதைக்கிறேன். சொன்னார், இல்லை, நான் பரிகாசம் செய்யவில்லை, உங்களுக்கு கிடைக்கின்ற அந்த பணத்தில் நான் வாங்கிவிட்டேன், இது பெருகி இருக்கிறது, நீங்கள் அனைத்தையும் கொண்டு செல்லுங்கள். அவர் அனைத்தையும் கொண்டு சென்றார். யா அல்லாஹ், இந்த காரியத்தை நான் உனக்காகவே மாத்திரம் செய்தேன், எனவே இந்த பாறையை அகற்றுவாயாக என்று சொன்ன நேரத்தில் அந்த பாறை கல்லை அல்லாஹ் அகற்றினான். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, படைத்த அல்லாஹ் சொல்கிறான், ஹதீஸுல் குதுஸியிலே 3 நபர்களோடு அல்லாஹ் ஜட்ஜாக இருந்து என்ன செய்வான், நேரடியாக எந்த ஒரு வக்கீலும் தேவையில்லை, எந்த ஒரு லோயரும் தேவையில்லை, இந்த 3 நபர்களுடைய விடயத்தில் அல்லாஹ் இறங்குவான் நேரடியாக. 3 நபர்கள். அதில் 1வது நபர், என்னுடைய பெயரை வைத்து யாரெல்லாம் சம்பாதித்தார்களோ மோசடி செய்தார்களோ அவனை நான் பிடிப்பேன். பொய் சத்தியமாக இருக்கலாம், அல்லாஹுடைய பெயரை சொல்லி உண்மையாக இதில் எந்த விதமான மோசடியும் இல்லை, அப்படி அல்லாஹுடைய பெயரை வைத்து மற்றவர்களுடைய மனதில் நம்பிக்கையை வளர்த்து அந்த நம்பிக்கையில் மோசடி செய்தவனை நான் பிடிப்பேன். அடுத்த 2வது மனிதன், ஒரு சுதந்திரவாதிய மனிதனை அவனை சிறைபிடித்து அவன் சும்மா இருக்கத்தக்கன, இவன் ஒரு அடிமை, இவனை நான் கைது செய்திருக்கிறேன், நீ இவனை வாங்கு என்று சொல்லி ஒரு அடிமையாக விற்பது, இந்த மனிதன் நான் பிடிப்பேன். அடுத்ததாக 3வது மனிதன், ஒரு மனிதன் ஒரு வேலையாளையை கூலிக்கு எடுத்து அவனிடம் பெற வேண்டிய அனைத்து விடயங்களையும் அழகான முறைக்கு பெற்று அவனுக்குரிய உரிமையை கூலியை கொடுக்காமல் யார் தடுக்கிறானோ அவனையும் நான் பிடித்துக் கொள்வேன், அவனை நான் பிடிப்பேன் என்று யார் சொல்வது? அல்லாஹ் சொல்கிறான். எனவே கணிதத்திற்கு மேலானவர்களே, தொழிலாளர்களுடைய விடயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் அவ்வளவு ஒரு அழகான வழிகாட்டி இருக்கிறது. இஸ்லாம் ஒரு பொழுதும் அடிமைத்தனத்தை அங்கீகரித்த ஒரு மார்க்கம் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பொழுதும் அடிமைத்தனத்தை அங்கீகரித்த ஒரு மார்க்கம் கிடையாது. இஸ்லாத்துடைய அதற்கு முன்னாலேயே அடிமையுடைய வரலாறு இருக்கிறது. அந்த நேரத்தில் இஸ்லாசமானவர்கள் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தினார்கள். சொன்னார்கள், அடிமைகள் நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள், அடிமைகளை நீங்கள் உரிமையிடுங்கள், உங்களுக்கு நன்மைகள் இரட்டிப்பாக கிடைக்கும். எனவே அந்த அடிமைத்தனத்திலிருந்து முழுமையாக அடிமைத்தனத்தை ஒழித்த ஒரு மார்க்கம் அது எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம். मेरे प्यारे दोस्तों, इस्लाम कभी भी अब्द वाला जिंदगी को सपोर्ट नहीं किया. नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम आने से पहले ही ये जो अब्द वाला मामला होता था, नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम आने के बाद क्या बताया, आप लोग ये जो अब्द औरत उनको आज़ादी करो. बहुत इबादतों के कफ़ारा में ये अब्द को तहरीर आज़ादी करना, ये इबादत एक कफ़ारा का एक हिस्सा बनाया सल्लल्लाहु अलैहि वसल्लम. इसलिए हम जो काम करते हैं बस और मजदूर का मामला अब्द वाला मामला नहीं, हम उनको एक अब्द की तरह उनके साथ हम मामला नहीं करना चाहिए. अल्लाह सुब्हानहु व तआला हमको इस दुनिया में एक पावर दिया, हम एक बार मैं बॉस बन गया, फिर मेरे तहत कुछ बंदे होंगे काम करने के लिए, उनके साथ मैं अच्छी तरह मामला करना चाहिए. மீனவர்களே, இந்த தொழிலாளர்கள் பொஸ் என்று சொல்லக்கூடிய இந்த முறை இருக்கிறதே, இது அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை முறை கிடையாது. சில நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொத்துக்களை தரலாம், சில நேரம் நான் பொஸ்ஸாக இருப்பேன், எனக்கு சில மனிதர்கள் வேலையாட்களாக வேலை செய்வார்கள். எனவே இவர்களோடு அழகான முறையில் நடந்து கொள்வதன் மூலமாக நான்
சொர்க்கத்தை அடையக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்கிறது. எனவே எங்களுடைய தொழிலாளர்களோடு அல்லது சில நேரம் நாங்கள் ஒத்துழைப்புகள் இருப்போம். எனவே அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வோம். இந்த அடிப்படையில் தான் வந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் ஏன் வந்தார்கள், அல்லாஹ் ஏன் தேர்ந்தெடுத்தான்? அல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி. அப்படி இருந்தும் தொழில் செய்வதிலிருந்து பின்னுக்காகவில்லை. எனவே இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் தான் நாங்கள் சம்பாதிக்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையான முறைக்கு வாழ வேண்டும். எனவே யாரும் வெற்றியாக சோம்பேறியாக இல்லாமல் தொழிலுக்கான முயற்சியில் ஒவ்வொருத்தரும் ஈடுபட வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல்மார்கள் அல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை அறிமுகப்படுத்த வந்தவர்கள். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு விவசாயி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தச்சன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விவசாயம் செய்தார்கள், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வியாபாரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆடு மேய்த்தார்கள், அதே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரியாகவும் இருந்தார்கள். இதெல்லாம் எதனை உணர்த்துகிறது சொன்னால், இந்த உலக வாழ்வில் நாங்கள் வாழ்கின்ற நேரத்திலே எங்கள் யாரும் வெற்றியாக இல்லாமல், இன்னொரு மனிதனுக்கு பாரமாக இல்லாமல், நான் சம்பாதித்து நான் மற்றவரிடம் கையேந்துவக்கூடிய அந்த கேவல தன்மையிலிருந்து நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே வல்ல இறைவன் நம் அனைவருடைய தொழிலிலும் வர்க்கத் செய்வானாக. எல்லோருடனும் அழகான முறையில் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல குணத்தோடு பழகக்கூடிய வாய்ப்பை அனைவருக்கும் தருவானாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.